இயேசு சிலுவையில் பேசிய இரண்டாம் வார்த்தை. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் கூட ஏசப்பா சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள் தியானிக்கிறோம். நான் 2வது வார்த்தை பேச போகிறேன். அது ரட்சிப்பு. ஏசப்பா வார்த்தைக்கு போவதுக்கு முன்பாக நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றிப்பா. ஏசப்பா, உங்கள் வார்த்தையை நாங்கள் தானிக்க போகிறோம். ஏசப்பா பேசுகிறது நான் இல்லை. ஏசப்பா, என்னை மூடி மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லோரோட கூட நீங்கள் இடைப்படுங்க ராஜா. ஏசப்பா, நீங்கள் அப்படியே செஞ்சதுக்காக நன்றிப்பா. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 23:43 யாராவது எடுத்து வாசிங்க. ஏசப்பா சிலுவையில் அறையப்படும் போது ஏசப்பாவுடைய வலது புறமும் இடது புறமும் 2 கல்லர்கள் அறையப்பட்டாங்க. அப்போ அவங்க எதுக்கு அறையப்பட்டாங்கன்னா, சிலுவையில் அவங்க இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் பாவங்கள் அதெல்லாம் செஞ்சாங்க. அதனால அவங்கள அறைக்கப்பட்டாங்க. ஆனால் ஏசப்பா எந்த பாவமும் செய்யலை. ஆனால் ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரு கல்லனை மட்டும் ஏசப்பா ரட்சித்தாரு, ஏன் இன்னொன்று கல்லனை ரட்சிக்கலன்னு கேட்கலாம். லூக்கா 23:39 யாராவது வாசிங்க. அப்போ ஒரு கல்லன் ஏசப்பா கிட்ட சொல்கிறான், அந்த சிலுவையில் அறையப்படும் போதும், நீ கிறிஸ்துவானா உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் ஏசப்பா பார்த்து இகழறான். ஆனால் இன்னொன்று கல்லன் என்ன சொல்கிறேன்னா, லூக்கா 23:40-41 யாராவது வாசிங்க. இப்போ அந்த கல்லன் சொல்றான், ஒரு கல்லன் ஏசப்பா பார்த்து இகழ்ந்தான்ல, அதுக்கு இன்னொன்று கல்லன் அந்த கல்லனை பார்த்து சொல்றான், நம்ம பாவத்தினால நம்ம சிலுவையில் அரிக்கப்படுறோம். ஆனா அவர் எந்த ஒரு பாவமும் அறியாத சுத்த கண்ணன், ஏன் அவர்கிட்ட நீ இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லூக்கா 23:42 யாராவது வாசிங்க. இப்போ அந்த 2வது கல்லன் மொத கல்லனை சொன்னான்ல, இப்போ அந்த 2வது கல்லன் ஏசப்பா கிட்ட சொல்றான், ஏசப்பா நான் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியனை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லன் ஏசப்பா கிட்ட கேட்குறான். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, லூக்கா 23:43 திரும்பி வாசிங்க. அப்பதான் ஏசப்பா அந்த 2வது கல்லனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப ஏசப்பா அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு. இப்ப நம்ம முதல் கல்லனை பார்த்தனா, அந்த கல்லன் அந்த லாஸ்ட் நேரத்துல கூட ஏசப்பா ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நீ பாவத்தை உணர்ந்து அவன் இது பண்ணுவான், பாவத்தை உணர்வான் சொல்லிட்டு ஏசப்பா அந்த லாஸ்ட் நேரத்துலையும் அந்த கல்லனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அந்த கல்லன் என்ன பண்ணான்னா, அந்த லாஸ்ட் நேரத்துலையும் ஏசப்பாவை தான் இகழ்ந்தான கண்டி அவனுடைய பாவங்களை அவன் உணரலை. அவன் அந்த லாஸ்ட் நேரத்தில் ஒரு பரியாசக்காரனாக காணப்பட்டான். ஆனால் மற்ற கல்லன் என்ன பண்ணனா, அவன் முதலாவது இயேசு யாருன்னு அறிஞ்சான். அதுக்கப்புறம் ஏசப்பால தான் ரட்சிப்பு உண்டுன்னு உணர்ந்தான். அதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவத்துக்காக தான் நான் சிலுவையில் அறியப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்தான். அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட அவனை தாழ்த்தினான். தாழ்த்தினால ஏசப்பா அவன் இப்படிப்பட்டான காரியங்களை செஞ்சதுனால ஏசப்பா அவனுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவனை ரட்சித்து ஏசப்பாவுடைய பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினாரு. அப்புறம் நம்ம
பாவம் செய்யாத மனுஷங்களே இல்லை. நம்ம கூட பாவம் செய்கிறோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாவம் செஞ்சுட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஏசப்பாவும் அவருடைய பெரிதான கிருபைனாலே என் புள்ள வந்து கேட்குறா, சரி மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுறாரு. ஆனால் நம்ம வாயளவில் தான், உதடளவில் தான் மன்னிப்பு கேட்குறோமோ கண்டி மனதளவில் நம்ம வந்து மன்னிப்பு கேட்க மாட்டோம். திரும்பி அதே பாவமே செய்கிறோம். ஆனால் மன்னிப்பு கேட்கனாலும் ஆனால் திரும்பி அந்த பாவத்துக்குள்ளே போய் விழுறோம். அதனால நம்ம வந்து எந்த பாவம் செஞ்சதாலும் ஏசப்பா கிட்ட உடல் அளவில் கேட்காதத மனதளவில் கேட்கணும். இப்போ பாவம் செய்கிறோன்னா அந்த பாவத்தை பாவமாக பார்த்து அது ஒரு அருவருப்பாக பார்த்தாக்கா நம்ம அந்த திரும்பி அந்த பாவத்துக்கிட்ட போய் விழ மாட்டோம். அந்த 2வது கல்லணை நம்ம பார்க்குறோம் இல்லை, அந்த லாஸ்ட் நேரத்துலையும் ஏசப்பா வந்து சொன்னார் இதுமாரி 2வது கல்லணை பார்த்து இந்த லாஸ்ட் நேரம் கொடுத்தாரு. இதுமாரி அவன் உணர்றான், நான் பாவத்தை இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அந்த லாஸ்ட் நேரத்தில் அந்த கல்லன் வந்து அவனுடைய பாவங்களை உணர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏசப்பா கிட்ட ரட்சிப்பு பெற்று ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணான். ஆனால் முதல் கல்லன் திரும்பிய பாவ கண்டனை கண்டி அவன் வந்து மன்னிப்பு கேட்கல. நம்மளும் இப்போ நிறைய பாவம் செய்கிறோம்ல, நம்ம வந்து ஏசப்பா கிட்ட ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் கேட்டு நம்மளும் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு ரட்சிப்பு பெற்று பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண நம்ம இது பண்ணுறோம். இந்த வசனத்தை படி ஏசப்பா நடத்துவாங்க. ஆமென்.